கோட்பாடு 2 அதிர்ஷ்டமும் இடர்பாடும். நம்ம இங்கே பார்க்குற எதுவுமே நல்ல விஷயமும் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு கெட்ட விஷயமும் கிடையாது. ஆபத்தும் அதிர்ஷ்டமும் இந்த உலகத்தில் அண்ணன் தம்பிங்க மாதிரி ரெண்டுமே உண்மையான விஷயம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் இது ரெண்டுமே என்றைக்குமே கலந்து வந்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குமோ அதே அளவுக்கு ஆபத்தும் உண்டு, எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குமோ அதே அளவுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு. பில்கேட்ஸ் இந்த காலகட்டத்தில் பில்கேட்ஸ் எந்த ஸ்கூலுக்கு போனாரோ அந்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இருந்தது. இந்த காலத்தில் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் 1965 பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு சில இடத்துல மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. அண்ட் அது பில்கேட்ஸ் போன லேக் சைட் ஸ்கூல். பில்கேட்ஸ்க்கு எந்த அளவுக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அவரோட ஃப்ரெண்ட் பால் ஆலனுக்கும் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால ரெண்டு பேர் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. பால் ஆலன் கிட்ட பில்கேட்ஸ் ஒரு ஃபார்ச்சூன் மேகசின் காட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக நம்ம ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். பால் ஆலனுக்கு இதை பற்றி ஒன்றுமே புரியல அப்படின்ட்டாரு. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பில்கேட்ஸ் சொன்னாராம். அதுக்கு மேலே நீங்கள் நடந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாறு தான். 1968 303 மில்லியன் பீப்புள் ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் 18 மில்லியன் பீப்புள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் இருந்தாங்க. 270,000 பீப்புள் வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருந்தாங்க. அதில் வெறும் 1 lakh பீப்புள் தான் சியாட்டல் ஏரியாவில் இருந்தாங்க. அண்ட் அதுலேயும் 300 பேர் தான் லேக் சைட் வியூவில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த 300 பேரில் எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. அந்த கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தும் அந்த கம்ப்யூட்டர் வாங்குகிற அளவுக்கு திருப்பியும் தகுதி இருக்கான்னு கேட்டால் அது நம்ம பில்கேட்ஸ்க்கு இருந்துச்சு. லக்கீலி பில்கேட்ஸே அவரோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், லேக் சைட் வியூ அப்படின்ற ஒரு இடம் இல்லைனா இங்கே மைக்ரோசாஃப்ட் என்ற ஒரு கம்பெனி இல்லை அப்படின்னு. ஸோ இதை வச்சு சரியாக பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸோட ஆரம்பம் பல கோடியில் ஒரு ஆரம்பமாக இருந்தது. இப்போது ஆனால் அதே நேரத்தில் இருந்த இன்னொரு ஆள் பற்றியான கதையும் பார்ப்போம். ரொம்ப தூரம்லாம் இல்லை. பில்கேட்ஸோட இன்னொரு ஃப்ரெண்ட் கென்ட் எவன்ஸ். கென்ட் எவன்ஸ் பில்கேட்ஸ் கூட படித்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் பால் ஆலனும் பில்கேட்ஸையும் விட ரொம்பவே ஆம்பிஷியஸாக இருந்த ஒரு பர்சன். அவர் அடிக்கடி பில்கேட்ஸ் கிட்ட நம்ம ஒரு சிஇஓ ஆகுமா, நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகுமா, பெரிய கம்பெனி நடத்துவோமா, எப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாருன்னு பில்கேட்ஸ் இன்டர்வியூ கொடுத்தாரு. பில்கேட்ஸே சொன்னார், இத்தனை நாளைக்கு நாங்கள் சேர்ந்து வேலை செஞ்சுருந்தோன்னா கென்ட் எங்கள் கூட சேர்ந்து படிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கென்ட் இத்தனை நாளைக்கு ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் பார்ட்னர்ஸாக மைக்ரோசாஃப்ட்டில் இருந்திருப்பார். ஆனால் கென்ட் அவரோட ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு தப்பான முடிவினால தான் ஒரு தப்பான இடத்துல அடையிறோம், இல்லை தோற்று போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அது நமக்கு அதிர்ஷ்டமாக மாறுமான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இதே விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம காசு வச்சும் பயன்படுத்துகிறோம். எது வேலை செய்யும், எது வேலை செய்யாது, இவன் சரியான முடிவு எடுத்திருக்கானா, அவன் சரியான முடிவு எடுத்திருக்கானா, இந்த நேரம் சரியா இல்லை இந்த காலம் சரியா, இப்படி நமக்குள்ளே 1008 கேள்வி இருக்கே தவிர அந்த கேள்வியோட பதில் மட்டும் நமக்கு தேவைப்பட்ட எல்லாமே கொடுத்துறாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. மனுஷனுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஆனால் அந்த விஷயத்தில் இருக்கிற நுணுக்கம் புரிஞ்சுக்கணுன்றதை எதிர்பார்க்கறது கிடையாது. அப்படி ஒரு நுணுக்கமான விஷயன்றது தான் காசு. யாஹூ ஃபேஸ்புக்கை வாங்க வந்தபோது மார்க் ஜக்கர்பர்க் அதை வேணான்னு சொன்னது நிறைய பேர் ஒரு பெரிய ஸ்டெப்பாக நினச்சாங்க. அதே நேரத்தில் யாஹூ மைக்ரோசாஃப்டோட ஆஃபரை வேணான்னு சொல்லும்போது யாருமே அப்ரிஷியேட் பண்ணல. எல்லாருமே அதை ஒரு தப்பான முடிவுன்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா நம்மளால் ஒரு முடிவை எப்படி அது சரி இல்லை தப்புன்னு அது நடக்காமல் நம்மளாலே சொல்ல முடியும்? இங்கே கஸ்டமர் தான் எப்போவுமே கிங், அவங்க தான் எப்போவுமே சரி அப்படின்னு சொல்கிறதும், கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரில அப்படின்னு சொல்கிறதும் இங்கே பிஸ்னஸ் வேர்ல்டில் தினசரி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே அதிர்ஷ்டத்துக்கும் ஆபத்துக்கும் வெறும் ஒரு ரொம்ப மெல்லிசான கோடு தான் இருக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான பாதையில் தான் போகிறோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 2 வழி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் 2 விஷயங்களை பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யார் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோமோ, யாரை ரொம்ப விரும்புகிறோமோ, அதே நேரத்தில் நம்ம யாரை ரொம்ப தாழ்த்தி பார்க்குறோமோ அண்ட் யார் மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, இன்னும் சரியாக சொல்ல போகணுன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோமோ, நம்ம எப்படி உழைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் 100% காரணம்னு நினச்சிடவே கூடாது. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போதோ இல்லை ஒரு விஷயம் படிக்கும்போதோ அது ஒரு ஆள் அவனோட வாழ்க்கையை மட்டும் சார்ந்தோ இல்லைனா அவனுக்கு நடந்ததை சார்ந்தோ மட்டும் நம்ம படிக்கவே கூடாது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அதிர்ஷ்டத்துக்கும் ஆபத்துக்கும் நடுவில் ரொம்பவே பின்னப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ நம்ம எதை பார்த்தாலும் எதை படித்தாலும் அது எந்த விதமான வடிவமைப்பில் போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பில்கேட்ஸ் ஒரு தடவை சொன்னார், சக்ஸஸ் அப்படின்ற இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வாதியார். அது எப்போவுமே நம்ம தோக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு மனபோதையில் நம்மளை உட்கார வச்சிரும். ஆனால் நம்மளோட தோல்வியும் அப்படி தான். நம்ம எப்போவுமே எடுக்கிற பலவிதமான முடிவு தவறுன்னு நம்மளை நினைக்கவும் வச்சிரும். ஆனால் அது நம்மளால் சொல்லவே முடியாது. 20 தவறான முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை கொண்டு வரலாம். நம்ம எவ்வளோ தான் தோற்று போனாலும் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் இதை நம்ம பொருளாதார ரீதியாகவும் காசை வச்சும் எப்படி கற்றுக்கணுன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம தோற்று போனாலும்
அதை எந்த அளவுக்கு நம்மளை தாக்கப்படுத்துது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவுகளை எடுத்தாலே போதும். நம்ம ஜெயிச்சோன்னா நம்மளோட அதிர்ஷ்டம் அதில் ஒரு பெரிய பங்கு கொடுத்துருக்கு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் தோற்று போனோன்னா நம்மளையே தப்பாக தீர்மானிக்காம அடுத்தது என்ன செய்யலான்றதை பற்றி யோசித்து செயல்பட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற அளவுக்கு எதுவும் நல்லதும் கிடையாது, ஆனால் கெட்டதும் கிடையாது. இப்போ அடுத்த அத்தியாயத்தில் ஒரு 2 பேர் அவங்களோட அதிர்ஷ்டத்தை எவ்வளோ தூரம் தள்ளி விட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.